இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே ஹல்லேலூயா நம்மை தாங்கி நம்மை சுமந்து நம்மை தப்புவிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயரின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது: இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமூல வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அன்பானவர்களே, இயேசுவை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது: சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். அல்லேலூயா. அன்பானவர்களே, சர்வத்தையும் என்று சொல்லும் பொழுது அவர் தாங்காதது ஒன்றுமே இல்லை. சர்வத்தையும் அவர் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, சூரியனை தாங்குகிறார், சந்திரனை தாங்குகிறார். அல்லேலூயா. வானத்தில் உள்ள எல்லா காரியங்கள், பூமியில் உள்ள எல்லா காரியங்கள், சமுத்திரத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அவருடைய வசனம் தாங்குகிறது. எத்தனை கோள்கள் இந்த பால் மண்டலத்தை சுற்றி இருந்தாலும், எத்தனை கோள்கள் இந்த பால்வெளியை சுற்றி இருந்தாலும் அவை யாவற்றையும் அவர் தாங்குகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவைகளை எல்லாம் அவரால் தாங்க முடியுமா இருந்தா உங்களையும் என்னையும் தாங்குவது மிகவும் இலகான காரியம். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் அவரால் தாங்க முடியுமா இருந்தா நம்ம ஒரு அணு அளவு கூட இல்லை, நம்ம தாங்காம விடுவாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கழுகு குஞ்சுகளை செட்டையில் மேல வச்சு சுமக்கும், தாங்கும். கோழி குஞ்சுகளை ஹல்லேலூயா செட்டைக்கு கீழே வைத்து பாதுகாக்கும். ஒரு காலம் இருந்தது, நீங்கள் பாதுகாக்கப்பட்ட காலம். இந்த காலம் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய காலம் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் பறக்க வேண்டிய காலம். அதனால இப்ப உங்களை கொண்டு போய் விட்டுட்டு மேல இருந்து போட்டுட்டு நீங்க கீழே வரும் வரையில ஐயோ பறக்க முடியாம நீங்க விழுறீங்கிற நிலை வரும் பொழுது அப்படியே பறந்து வந்து தன் குஞ்சுகளை செட்டையில சுமப்பது போல உங்களை சுமந்து கொண்டு போவாரு. அல்லேலூயா. அத்தனை கோள்களையும் அவரால் தாங்க முடியுமாக இருந்தா, அது தன் எல்லையை விட்டு கொஞ்சமும் பிசுங்காமல் சுத்த வைக்க அவரால் முடியுமாக இருந்தால், பூமி என்னையாவது தண்டிய வட்டத்தை விட்டு வேற வட்டத்தில் போய் சுழன்றிருக்கானோ அவர் தான் அதை தாங்குகிறாரு. நீங்க கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். தேவன் உங்களை தாங்குகிறபடியினால அல்லேலூயா. ஃபாதர் கூட பாட்டு பாடிக்கிறார். என்ன தெரியுமா? நீர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவேன் நிம்மதியா என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்க. காலையில் எழும்பினோடனே சில வேளை நமக்குள்ள அநேக கலக்கங்கள் வரலாம், அநேக வேதனைகள் வரலாம், அநேக காரியங்களுக்குள்ள குழப்பம் வளரலாம். இன்றைக்கு எப்படிதான் இந்த நாளை கடக்க போறேன் கலங்காதீங்க. ஒரு நாளும் சூரியன் கலக்கம் அடைந்ததில்லை, பூமி கலக்கம் அடைந்ததில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவைகளுக்கு தெரியும் எங்களை தாங்குகிறவர் அல்லேலூயா யார் என்று சொல்லி. இந்த காலை வேளையில நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தாங்குகிறவர் தேவனாக இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக அல்லேலூயா கலக்கமில்லாத வெற்றியுள்ள நாளாய் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அமையும். அல்லேலூயா. கண்களை முடிச்சொல்லும், ஆண்டவரே நீர் என்னை தாங்குகிறபடினால் சகலத்தையும் தாங்குகிறீர், என்ன தாங்காம இருப்பீரா? என்னையும் நீ தாங்குவீர் ஆண்டவரே. நீ தாங்குகிறபடினால இந்த நாள் என் வாழ்க்கையில் ஜெயமாய் முடிவதாக இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.